ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த மாதிரி நல்லா மணக்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி நம்ம மீன் வறுவல் செய்யும் பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்துட்டு எண்ணெயில் ஒரு சொட்டு கூட உதிர்ந்து போகாமலும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மசாலாவோடைய அளவு பார்த்திங்கன்னா, நல்ல மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 1.5 கிலோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலா வந்து அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1.5 கிலோ மீன் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை மட்டும் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 12 பல்லு போல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும்பொழுது தான் மீன் மசாலா வந்து செம்ம வாசமாக இருக்கும். இந்த மீன் வந்து நம்ம வறுக்கும் பொழுது வீடே வந்து நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். மசாலாவில் வந்து ரொம்ப தண்ணியும் சேர்ந்துடாமல் இந்த மாதிரி நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவு திக்னஸாக இருக்க மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால அந்த மசாலா வந்துட்டு உதிராமல் இருக்கும் எண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் வந்து உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷில் வந்துட்டு உங்களுக்கு இறங்குறதுக்கு நல்லா சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் வந்து இந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல திக்கான மசாலா கோட்டிங்கோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுவல். இது வந்துட்டு கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்துட்டு உதிர்ந்தே போகாது. இதே மாதிரி எல்லா மீன்லையுமே மசாலா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சோம் அப்படின்னாலே போதும். இல்லை நம்ம வெளியிலே ஊற வைக்கிறோம் அப்படின்னா வெளியிலே ஊற வைக்கும்போது ஒரு 1 மணி நேரமாச்சு இது வந்து நல்லா ஊறணும். இது அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அரைச்சிட்டு மீன் வறுவல் வந்து செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு விருந்தாளிங்க வரும்பொழுது செய்யும் பொழுதுலாம் இதில் வந்துட்டு என்ன மசாலா சேர்த்து செஞ்சீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்கும்பொழுதே தெரியும் மசாலா வந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிர்ந்து போகவே இல்லை. பாருங்கள், மேலே வந்து நல்ல மசாலா கோட்டிங்கோட சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.